Hi everyone, welcome to YouTube channel Feel Simple. In this video, we are going to learn about Bernoulli's theorem, statement, explanation, and proof. And also, we are going to learn about equation of continuity. Okay. Bernoulli's theorem, statement: the total energy of an incompressible liquid flowing from one point to another without any friction remain constant throughout the motion. அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிற வார்த்தை. டோட்டல் எனர்ஜின்னா இதுல the liquid in flow possesses three forms of energy. ஒன்னு என்னன்னா potential energy, kinetic energy, pressure energy. One point to another point. இது ஒரு பாயிண்ட், A அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட், Bங்கிறது another பாயிண்ட். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டோட்டல் எனர்ஜி என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பிரஷர் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி ஆஃப் இன்கம்ப்ரசிபிள் லிக்விட் flowing from one point to another without any friction remain constant throughout the motion. இப்போ எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும், ஏங்கிற இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, பில எடுத்துக்கிட்டாலும், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, டோட்டல் எனர்ஜி ஃப்ளோ அட் எனி பாயிண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பெர்னாலிஸ் தியரம். இது ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். இப்போ என்ன பார்க்க போறோம்? நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இதுல இப்போ டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பிளனேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொன்னேன். நம்பர் ஒன் என்னன்னா பொட்டன்சியல் எனர்ஜி. பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க பார்ப்போம். பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலா mgh சொல்லுவோம். mgh சொல்லுவோம். இதுல யூனிட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது பொட்டன்சியல் எனர்ஜி PE பெர் யூனிட் மாஸ். யூனிட் மாஸ் அப்படின்னா அந்த இடத்துல என்ன m is equal to 1ன்னு அர்த்தம். அப்படி போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா GH கிடைக்கும். that is equal to GH அப்படின்னு வரும். ரைட்டா? அடுத்து நம்பர் 2 என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. சொல்லுங்க வைப்போம். கைனடிக் எனர்ஜி is equal to என்ன? half mv². இது உங்களுக்கு தெரியும். இங்கேயும் பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா that is equal to half v²ன்னு வரும். இது நம்பர் 3 அப்படின்னா அதே மாதிரி தான் பிரஷர் எனர்ஜி that is equal to இதே மாதிரி தான் P/ρ அப்படின்னு வரும். P/ρ. So three forms of energy, number 1, number 2, number 3. இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டோட்டல் எனர்ஜி is equal to டோட்டல் எனர்ஜி is equal to என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? நம்பர் 3 எழுதுவோம். பிரஷர் எனர்ஜி P/ρ பிளஸ் கைனடிக் எனர்ஜி என்ன? half v² plus potential energy அப்படின்னா GH. The three types of energy at any point is equal to என்னன்னா constant அப்படின்னு சொல்றோம். கான்ஸ்டன்ட். இதைதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போறோம். இதான் ப்ரூவ் பண்ண போறோம். ப்ரூவ் இதான் ரொம்ப முக்கியமான. இதை நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப இந்த ப்ரூவ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இதுல இது A1 அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். நல்லா கவனிங்க. கன்சிடர் a liquid in streamline motion along a non-uniform tip. இந்த டீப் பாருங்க, இங்க வந்து ஏரியா கிராஸ் செக்ஷன் அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. அதனால நான் யூனிஃபார்ம் டீப்னு சொல்லுவோம். இதுல let A and B be the two transverse section of the tip at height h1. இது height h1, இது h2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Bங்கிற இடத்துல h2, Aங்கிற இடத்துல h1 எடுத்துக்கிறோம்.
அதே மாதிரி let A1 A2 be the area cross section of the tip at A and B. The area cross section A1 A2ங்கிறது என்ன area of cross section of the tip. அதே மாதிரி பாத்தீங்கன்னா velocity இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது V1 எடுத்துக்கணும். இங்க velocity என்ன அப்படின்னா இது வழியா போற velocity இது V2. velocity V2. அதே மாதிரி இங்க என்ன பிரஷர் என்ன இருக்கும் அப்படின்னா இது P1. இங்க இருக்கிற பிரஷர் இங்க வெளியே போற பிரஷர் என்ன P2 அப்படின்னு எடுத்துக்கணும். பிரஷர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இதை ப்ரூவ் பண்ண போறோம். நம்ம அடுத்த ஸ்லைட்ல போறோம் பாருங்க. இதை நான் சொன்னதுதான் இந்த இடத்துல திரும்பி படத்தமா போட்டிருக்கோம். இங்க பிரஷர் என்ன சொல்லி இருக்கோம் அப்படின்னா P1 சொல்லி இருக்கோம். இங்க பிரஷர் என்ன P2 சொல்லி இருக்கோம். இங்க வெலாசிட்டி என்ன V2 சொல்லி இருக்கோம். இங்க வெலாசிட்டி என்ன V1 சொல்லி இருக்கோம். இது H1 H2 அப்படின்னு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க நல்லா, இங்க பொட்டன்ஷியல் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப லிக்விட் இது வழியா ஃப்ளோ ஆகுது. இப்ப இங்க இடத்துல இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவு அப்படின்னு சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா mgh ன்னு சொல்லுவோம். mgh ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல h அப்படிங்கிறது h1 தெரியும். இப்ப m என்ன மாஸ் ஆஃப் ஃப்ளோ. மாஸ் ஆஃப் ஃப்ளோ என்ன ஃபார்முலா உங்களுக்கு அப்படின்னா நான் இப்பயே சொல்லிடுறேன். இது சொல்லணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டு நான் சொல்றேன். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி இது தெரிஞ்சாதான் நமக்கு இது படிக்க முடியும். இப்ப இந்த டீப்ல ஏபி அப்படிங்கிற இடத்துல எடுத்துக்கிறோம். இப்ப மாஸ் ஆஃப் ஃப்ளோ அட் எனி பாயிண்ட் ஏங்கிற பிங்கிற இடத்துல மாஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் பார்க்க போறோம். மாஸ் ஆஃப் ஃப்ளோ அப்படின்னா நமக்கு தெரியும் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ன, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ன மாஸ் பெர் என்னது டென்சிட்டின்னு சொல்லுவோம். இதுல இருந்து மாஸ் இஸ் ஈக்குவல் டு இதுல இருந்து என்ன நமக்கு வேணும் அப்படின்னா மாஸ் வேணும் நமக்கு. இப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வால்யூம் இன்ட்டு என்ன ரோ அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி மாத்தினா என்ன கிடைக்கும் அப்படின்னா A into V, area cross section into velocity into rho. இதுதான் ஃபார்முலா. அப்ப மாஸ் m is equal to என்ன அப்படின்னா AV rho. ஏங்கிறது ஏரியா கிராஸ் செக்ஷன், Vங்கிறது வெலாசிட்டி, ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட். இதுதான் என்னது மாஸ்க்கு. அப்ப இந்த பாயிண்ட்ல பார்த்தோம்னா அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ அப்படிங்கிறது இது ஏங்கிற பாயிண்ட், இது ஏங்கிற பாயிண்ட், இது பிங்கிற பாயிண்ட்னு சொல்லியிருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க பார்ப்போம். A1 V1 ரோ, A1 V1 ரோ இதுதான் M, இதைத்தான் நம்ம Mன்னு சொல்றோம். GH1 வரும். அதே மாதிரி பிங்கிற இடத்துல என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி, பி அப்படிங்கிற இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அட் பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா அதே மாதிரிதான் A2 V2 ரோ இதான் M, G இன்ட்டு H2 வரும். அப்ப இங்க கைனெட்டிக் எனர்ஜி என்ன, கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா half mv² சொல்லியிருக்கோம். அப்ப கைனெட்டிக் எனர்ஜி அட் என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஹாஃப் சொல்லுங்க வைப்போம். ஹாஃப் என்ன வரும் ஏ எம்ங்கிறதுக்கு என்ன A1 V1 ரோ அப்படிங்கிறது எம் இன்ட்டு என்னது V1² அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்க பிங்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னா பிங்கிற இடத்துல கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஹாஃப் A1 V1 ரோ இன்ட்டு என்னது V² அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டில என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இந்த ஏ அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன A1 V1 ரோ அப்படின்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்றோம். அப்ப A2 V2 ரோ அப்படின்னு எடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எந்த சிங்கிற பாயிண்டா இருந்தாலும் சரி என்ன வரும் A3 V3 ரோ அப்படின்னு வரும். ரோங்கிறது எல்லாம் கான்ஸ்டன்ட், ரோங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இதெல்லாம் அந்த ஈக்குவேஷன் அடிச்சிடலாம். மீது என்ன கிடைக்கும் அப்படின்னா A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2 இஸ் ஈக்குவல் டு என்ன கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. கான்ஸ்டன்ட் அப்படி என்ன எழுதலாம் அப்படின்னா AV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், AV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்றோம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்னது AV is equal to constant.
AV is equal to என்னது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இது முக்கியமானது. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன போறோம், பெர்னாலி ப்ரூஃப் பார்க்க போறோம். பெர்னாலி தியரம் ப்ரூஃப் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒர்க் டன். இப்ப ஒர்க் டன் பெர் செகண்ட் ஆன் எ லிக்விட் என்டரிங் அட் ஏ அப்படிங்கிற இடத்துல இப்ப என்டர் ஆக போகுது. அப்ப என்ன பார்க்கணும், ஒர்க் டன், நல்லா கவனிங்க, ஒர்க் டன் per second on the liquid entering at A is equal to என்ன, work done is equal to என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். இதை W1 ன்னு வச்சுக்கிறோம். work done is equal to என்ன, force into distance, force at A into distance by a liquid in 1 second. அப்போ force is equal to என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அங்க பிரஷர் என்ன P1 சொல்லியிருக்கோம், P1 A1 இன்ட்டு என்ன V1 அப்படி சொல்றோம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க, இந்த டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும். இப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன செய்யலாம், இதுல இருந்து நம்ம என்ன டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா V இன்ட்டு டி. என்ன அர்த்தம், V இன்ட்டு டி. டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னா 1 செகண்ட் பெர் செகண்ட் சொல்லியிருக்கு. டி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன V1 வரும். இந்த V1 தான் இந்த இடத்துல டிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இப்போ டிக்கு பதிலாக என்ன, டிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன, இதை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தெரியும், ப்ரெஷர் ஈக்குவல் டு என்ன, ஃபோர்ஸ் பெர் ஏரியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஃபோர்ஸுக்கு பதிலாக ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா போட்டிருக்கு. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியில் போட்டிருக்கு. அப்போ W1 இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இது ஃபோர்ஸு, இது டிஸ்டன்ஸ். இது ஃபோர்ஸு, வெலாசிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ். அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் W2 கண்டுபிடிக்கும். W2ங்கிறது என்ன அப்படின்னா ஒர்க் டன், கவனிங்க என்ன பார்க்குறோன்னா W2ங்கிறது என்னன்னா ஒர்க் டன் பெர் செகண்ட் பை அ லிக்விட். அங்க என்ன ஆன் த லிக்விட் சொன்னோம், இங்க பை த லிக்விட் leaving the tube என்ன at B is என்ன அப்படின்னா இது W2. இப்போ W2 is equal to என்ன எழுதலாம் அப்படின்னா, அதே மாதிரி ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் P2 A2 இன்ட்டு என்னது அப்படின்னா V2 E2 V2 அப்படின்னு எழுதலாம். இப்ப நெட் ஒர்க் டன் பார்க்க போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம், நெட் ஒர்க் டன் பார்க்க போறோம். நெட் ஒர்க் டன் பார்க்கணும். net work done by a liquid in passing from net work done from எங்க இருந்து எங்க வருதுன்னா A to B is net work done by a liquid in passing from A to B is equal to என்னன்னா W அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ W is equal to என்னன்னா W1 minus W2. இப்போ W1 நமக்கு தெரியும், என்ன சொல்லுங்க பார்ப்போம், P1 A1 V1 minus P2 A2 V2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல இருந்து என்ன செய்யலாம், ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டில என்ன பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா A1 V1 is equal to A2 V2 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இப்போ எப்படி எழுதலாம், W is equal to சொல்லுங்க பார்ப்போம், எப்படி எழுதலாம். அப்ப P1 minus P2 என்ன காமனா என்ன எழுதலாம், இது வெளியே எடுத்துட்டா இது வெரி காமனா வெளியே எடுத்துட்டா அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல எப்படி எழுதலாம், A1 V1 எழுதலாம், காமன் எடுத்துடலாம். இது ரெண்டையுமே என்ன பண்றோம், நம்ம காமன் எடுத்துறோம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு ஒர்க் டன் எடுத்தாச்சு. இப்ப ஒர்க் டன் நல்லா கவனிங்க, ஒர்க் டன் ஆன் த லிக்விட்
is used in changing its potential and kinetic energy. work done நால என்ன potential energy kinetic energy change ஆகும். நல்லா கவனிங்க, work done on the liquid is used in changing its potential and kinetic energy. work done நால potential energy kinetic energy change ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி டிகிரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளவு டிகிரீஸ் ஆகுதுன்னு பார்த்து அதனுடைய சேஞ்ச் எடுத்துட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளவுன்னு பார்க்க போறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், mgh அப்படின்னு சொல்லி. அப்ப எம்ங்கிறது என்ன சொல்லுவோம், mgh அப்படிங்கிறது ஃபார்முலா. எம்ங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா a1v1 அவ்வளவு பார்த்தோம், a1v1 ரோ இன்ட்டு என்னது g. ஹச்ங்கிறது பாத்தீங்கன்னா ஹச் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா h1 h2 இது என்னது அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் ஹைட் டிஃபரன்ஸ், அந்த ரெஃபரன்ஸ் பிளேன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹைட் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி, இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் அப்படின்னா இது இன்க்ரீஸ், இது டிக்ரீஸ் அப்படின்னா இது இன்க்ரீஸ் அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா அதே மாதிரிதான் half a1v1 ரோ, இது ரோ a1v1 ரோ இன்ட்டு என்னது அப்படின்னா வெலாசிட்டி டிஃபரன்ஸ் சொல்லணும். வெலாசிட்டி டிஃபரன்ஸ் v2ங்கிற வெலாசிட்டி கூட, அப்ப v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர், v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா டோட்டல் கெயின் இன் எனர்ஜி கண்டுபிடிப்போம். டோட்டல் கெயின் இன் எனர்ஜி, total gain in energy of the system when the liquid flow from A to B. Total gain in energy from என்ன அப்படின்னா A to B பார்க்க போறோம். அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி மைனஸ் டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுல இருந்து இதை கழிச்சிடணும், இதுல இருந்து கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா half, நல்லா கவனிங்க, half a1v1 ரோ v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் மைனஸ் இது எழுதுறோம் a1v1 ரோ g h1 மைனஸ் h2 எழுதியாச்சு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது நம்ம என்ன உள்ள இப்ப தட் இஸ் ஈக்குவல் டு இப்ப இந்த டோட்டல் கெயின் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எதுனா ஒர்க் டன்னை பொறுத்தது. அப்ப இந்த இடத்துல இது வந்து என்னது அப்படின்னா ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 and 2 சேம். அப்ப இந்த இடத்துல இந்த டோட்டல் கெயின் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் சொல்லலாம். அப்ப என்ன சொல்லலாம் இந்த இடத்துல P1 minus P2 A1 V1 is equal to எழுதலாம். இதான் என்னது ஃபைனல் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 1 2 is equal to ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம சேர்த்துறோம். இதை தூக்கி என்ன வேணும் இந்த இடத்துல போடுறோம். இப்ப இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ஒன்னெல்லாம் ஒரு சைடுல கொண்டு வந்துரும், இப்படி பாருங்க. இப்ப P1 என்ன பிளஸ் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மைனஸ் இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். என்ன அப்படின்னா half ரோ v1 ஸ்கொயர் பிளஸ் h இந்த சைடு கொண்டு வரும், h1 இந்த சைடு கொண்டு வரும், ரோ g h1 இஸ் ஈக்குவல் டு P2 இந்த P2 இது அந்த சைடு P2 பிளஸ் half ரோ v2 ஸ்கொயர் பிளஸ் ரோ g h2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இது எந்த இடத்துல அப்படின்னா A அப்படிங்கிற இடத்துல, இது எங்க Bங்கிற இடத்துல 2 are equal. அப்ப இந்த டோட்டல் எனர்ஜினா என்னது பிரஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி at a point A is equal to pressure energy, kinetic energy,
potential energy at a point B is equal to both are equal, total energy is equal to equal அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி எழுதலாம்? இதுல இருந்து நம்ம நல்லா கவனிங்க. இப்ப என்ன காமனா என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்ப P plus half rho V square plus rho GH is equal to என்ன எழுதலாம்? கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதலாம். கான்ஸ்டன்ட் எழுதலாம். இப்போ ரோவால டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ P divided by rho plus half V square plus GH is equal to constant. கான்ஸ்டன்ட் எழுதலாம். இதுதான் என்னது அப்படின்னா, இந்த இதுதான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல இது பெர்னோலிஸ் தியரம். இதுதான் என்னது அப்படின்னா பெர்னோலிஸ் தியரம். பெர்னோலிஸ் தியரம் பெர்னோலிஸ் தியரம் இதனுடைய ஈக்குவேஷன். பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். இப்ப இதனுடைய அப்ளிகேஷன்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் நான் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பார்த்திருக்கோம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ல பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பிரஷர் எனர்ஜி பார்த்திருக்கோம். ப்ரூஃப் பார்த்திருக்கோம். ப்ரூஃப்ங்கிறது ஒரு நான் யூனிஃபார்ம் டீப் எடுத்துக்கிட்டு அந்த டீப்ல A அப்படிங்கிற பாயிண்ட்ல Bங்கிற பாயிண்ட்ல பாக்குறோம். அதுல வந்து ரெஃபரன்ஸ் பிளேன், தரையில இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வச்சுக்கிட்டு அதுல இருந்து அந்த டீப் எங்க இருக்குன்னா H1 A அப்படிங்கிறது H1 அப்படிங்கிற ஹைட்ல இருக்கு, Bங்கிறது H2 அப்படிங்கிற ஹைட்ல இருக்கு. அந்த ஹைட்ல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றோம் அப்படின்னா இதை ப்ரூவ் பண்றோம். பெர்னாலிஸ் தியரத்தை ப்ரூவ் பண்றோம். ஓகே, பாய்.